Taste the Daily. அண்மை செய்தி. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 4வது நாளாக நேர்காணல் நடைபெறுகிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விருப்ப மனு அளித்தவர்களுக்கு 4வது நாளாக மாலை அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அவ்விசன்முகம் சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கு விருப்ப மனு அளித்தவர்களுக்கு 4வது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இன்று மாலை புதுச்சேரி மாநிலத்திற்கும் கேரள மாநிலத்திற்கும் தற்போது நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை புறநகர் மாவட்டத்திற்கும், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்திற்கும், வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்டத்திற்கும், வடசென்னை தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கும், வடசென்னை தெற்கு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. குறிப்பாக இன்று காலை திருவள்ளூர் வடக்கு, திருவள்ளூர் மத்தியம், திருவள்ளூர் தெற்கு, திருவள்ளூர் கிழக்கு, திருவள்ளூர் மேற்கு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும், செங்கல்பட்டு கிழக்கு, செங்கல்பட்டு மேற்கு, தென்சென்னை வடக்கு கிழக்கு, தென்சென்னை வடக்கு மேற்கு, தென்சென்னை தெற்கு கிழக்கு, தென்சென்னை தெற்கு மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 24ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நேர்காணல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேர்காணலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விருப்ப மனு அளித்தவர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரசீதை கொண்டு வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் ரசீதை கொண்டு வரக்கூடிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் நேர்காணலில் இடம்பெறுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலே இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதிமுகவுடைய பொருளாளர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஆகியோர் இந்த நேர்காணலில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது கேரள மாநிலத்திற்கும் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கும் நேர்காணல் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.